Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கா ஸ்பெஷலான சுருளப்பம் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். 10 நிமிஷத்துல இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். இதில் நான் மைதா சேர்த்திருக்கேன். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், இல்லைனா ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு முட்டை வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட டைரெக்டாக நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தேங்காயும் நெய்யும் சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அது சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக வரும். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நாட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா மெல்லிசாக சுட்டுக்கோங்க. எவ்வளோ மெல்லிசாக போட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக போட்டுக்கலாம், ஈஸியாக வந்துடும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது, 2 நிமிஷத்தில் வெந்துடும். இது மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நான்ஸ்டிக்லேயும் செய்யலாம், நார்மல் பேன்லேயும் ஈஸியாக வந்துடும். முட்டை சேர்த்திருக்கோம்ல, அதனால ஈஸியாக வந்துடும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுக்கணும். அவ்வளோதான், 2 சைடும் வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இது. இதே மாதிரியே இன்னொன்று போட்டு காட்டுறேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விடணும். அது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு பேன் கேக் மாதிரி இருக்கும். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணால் பேன் கேக் தான். நம்ம சுகர் ஆட் பண்ணாமல் செஞ்சிட்ருக்கோம். உள்ளே வைக்கிற ஃபில்லிங்கே நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால இதில் சுகர் தேவைப்படாது. அவ்வளோதான், எல்லா அப்பமும் சுட்டி எடுத்தாச்சு. இப்போ எப்படி நம்ம ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபில்லிங் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிற மாவையும் லெஃப்ட் சைடு இருக்கிற மாவையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணணும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.